ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன். இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் இது. ஃபிங்கர் சிப்ஸு. பட் ஃபிங்கர் சிப்ஸ்னால் நம்ம கடையில் வாங்குற மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் இல்லை. இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபிங்கர் சிப்ஸ் இது. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சு உப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு இதை ஒரு 3லேருந்து 4 விசில் 4 விசில்னா ஒரு 5 விசில் கூட விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 5 விசில் விட்டு நல்லா மசிச்சுட்டு நம்ம வந்து கையிலேயே மசிக்கிற அளவுக்கு வேகணும் உருளைக்கிழங்கு. அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேகணும். ஸோ ஒரு 5 விசில் கூட விட்டுருங்க. 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எனக்கு 2 விசில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம் நம்ம. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து ஒரு கரண்டியை வச்சோ இல்லை இந்த மாதிரி ஒரு மத்து இருந்துச்சுன்னா இதை வச்சு இப்படி மசிச்சிருங்க. கையில் மசிச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைகிற அளவுக்கு மசிச்சிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், மாவு மாதிரி நல்லா மசிச்சிருக்கேன். நல்லா ஒரு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா பிசைகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு. நம்ம மசிச்சதுக்கப்புறமா இதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. இப்போது இங்கே வந்து நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி மாவு இதில் போட்டுடலாம். இந்த அரிசி மாவு தான் வந்து சிப்ஸை வந்து கிரிப்ஸியாக கொடுக்கும். 2லேருந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே இருக்கும். ஸோ ரொம்பவும் வெளியில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன் நான். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் திட்டாக இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும். அதனால் அதெல்லாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு பிளேட் எடுத்து நம்ம இதை வந்து திரட்டி உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்க போகிறோம். இப்போது என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போது இந்த மாதிரி நல்லா கையில் 2 கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்படி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு நம்மளுக்கு தேவைங்கிறதுக்கு ஏற்ப சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி திரட்டிக்கலாம். இந்த மாதிரி திரட்டி வச்சுருங்க. சின்னதாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரினா சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்படுங்க. நம்மளுக்கு வீட்லேயே நல்லா ஹெல்த்தி, வெளியில் வாங்கி கொடுக்கவும் தேவையில்லை. உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னாலும் சின்னதாக திரட்டிக்கலாம். இன்னும் சின்ன சைஸில் இல்லை மெல்லிஸாக வேணும்னாலும் இன்னும் மெல்லிஸாக தின்னாக நீங்கள் திரட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம திரட்டி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நல்லா உருட்டிட்டேன். நான் ஃபுல்லாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இங்கே வந்து தவா வச்சு அதில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. நான் கொஞ்சமாக போட்டு பார்த்தேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, வேகமாக வச்சிடாதீங்க. சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சிம்லேயே இருக்கட்டும். அது கொஞ்சம் வேகணும், சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம போட்ட சைடு ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் தெரியுதா? நல்லா கிரிப்ஸியாக வரும் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட வீட்டில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே டேஸ்ட்டில் இருக்கிறனால பிள்ளைங்க இதையும் விரும்பி சாப்பிடுங்க. செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம், வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். இப்போ இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை வந்து சிம்லே வச்சுருங்க, வேகமாக வச்சிடாதீங்க, கருகி போயிடும். அப்புறம் வந்து அந்த கிரிப்ஸியாக கிடைக்காது நம்மளுக்கு. அரிசி மாவு போட்டிருக்கனால நல்லா கிரிப்ஸியாக நல்லா சிப்ஸ் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், விட்டுருங்க. அது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடச்சி காமிக்கிறோம். கொஞ்சம் சூடாக இருக்கனால அப்படி இருக்குது. பட் ரொம்ப கிரிப்ஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது சொன்னோம்? சூப்பரா இருக்கு.